இன்னைக்கு காலையில மங்காத்தா ரீரிலீஸ். விசில் அலவுட் இல்ல, ஆனா விசில் அலவுட் இல்லனாலும் பிபி எடுத்துட்டு வந்துட்டு ஊதுறாங்க. இந்த விசில் சின்னத்தை வச்சு என்னென்ன அலப்பற பண்றாங்க, இதனால வயிறெறிகிற கட்சிகள் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல இன்னைக்கு ரொம்ப ஃபன்னா பார்க்க போறோம். தாவேக அணிக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்காங்க. ஆனா நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கணுங்க. ஏன்னா ஹெல்மெட் சின்னம், அது மட்டும் இல்லாம சிலிண்டர் சின்னம் எல்லாம் கேட்டிருந்தாங்க. சிலிண்டரை மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், அங்கங்க வெடிச்சிருக்கும். நல்ல வேலை விசிலோட நிறுத்திட்டாங்க. சோ அனில்ஸ் எல்லாம் ஒரு விசில் அடிச்சுட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம என்ன தெரியுமா, இன்னைக்கு எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, நீங்க மட்டும் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணலன்னு வைங்க, இதுக்கப்புறம் முதலமைச்சர் விஜய் தான் வரும், தளபதி விஜய்னு வராது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது மற்ற கட்சிகள் யார் விசில் சின்னத்தை வச்சு வைத்தறிச்சல் பாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்களா, வேற யாரும் இல்ல, நம்ம சீமான் அவர்கள் தான். சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் தான் அப்பப்போ ஒரு சின்னம் கேக்குறோம், எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி குழந்தை போல அழுகுறாரு. இது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம சாட்டை துரைமுருகன் சும்மாவே விஜய் பத்தி ஒரு 10 வீடியோ போட்டுருவாரு. இன்னைக்கு 11வது வீடியோவா என்ன தெரியுமா போட்டாரு, இந்த மாதிரி அனில் பக்கம் எல்லாம் விசில் கொடுத்துட்டாங்க, அதனால பிபின்னு குத்திட்டு வச்சுட்டே திரிவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வைத்தறிச்சல கூட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல இன்னொரு வைத்தறிச்சல், மறைமுகமான வைத்தறிச்சல் யாருக்குன்னா திமுகக்கு தான். ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான பிரமுகர் சக்கரவர்த்தி என்ன தெரியுமா சொல்லிருக்காரு, இந்த மாதிரி அவர் வாயில விசில் இருக்கிறனால அவர் ஊத மிச்ச கட்சிகள் ஓடும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி காங்கிரஸ் டிஎம்கேவும் கூட்டணி தானே, இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கு. ஒருவேளை காங்கிரஸும் தாவேகாவும் சேர்றதுக்கு இதுதான் ரைட்டான டைம் அப்படிங்கறது நான் எதிர்பார்க்கிறேன். எப்படியும் விசில் வச்சு அலப்பற பண்ண போறாங்கன்னு தெரியும். ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த மாதிரி விசில் அடிச்சு என் காதே போகுது, அறிவே கிடையாது அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனா நம்ம விர்ச்சுவல் வாரியர் சும்மா இருப்பாங்களா? அந்த வீடியோ போய் பாத்துட்டு வாங்க. தாவேகாவுக்கு விசில் சின்னம் அறிவிச்சாங்க. போற வரக்கூடிய பஸ்ல எல்லாத்தையுமே போக விடாம ஸ்டாப் பண்ணி, இப்ப என்னால பேச கூட முடியல, அந்த அளவுக்கு விசில் சவுண்ட போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேகாவினர். நம்மளும் எத்தனையோ எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். ஆனா டிஎம்கேல இருக்கிற பிளாக் ஷிப் யாருன்னு எக்ஸ்போஸ் பண்றதுல விர்ச்சுவல் வாரியர்ஸ் அடிச்சுக்கவே முடியாது. இந்த விசில் சின்னத்துக்கு நிறைய வரலாறு இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் முதல் முறையா போட்டியிடும் போதும் அவருக்கும் விசில் சின்னம் தான் கொடுத்தாங்க. பிரகாஷ் ராஜுக்கும் விசில் சின்னம் தான் கொடுத்தாங்க. இதையும் தாண்டி மயில்சாமி அவர்களுக்கும் விசில் சின்னம் தான் கொடுத்தாங்க. சோ சமூக வலைத்தளங்களில் எல்லாமே விசில் தான். ஸ்டாலின் அவர்கள் விசில் வச்சிருக்கிற மாதிரி போட்டோ வருது, எல்லார் வாயிலும் விசில் இருக்கிற மாதிரி போட்டோ வருது, என்னென்னமோ ட்ரோல்னா வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகாக்கு விசில் சின்னம் ஒதுக்கிறத பத்தி உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம்னா, விசில் போடு சாங் மொக்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விசில் போடு சாங்க்கு பயங்கரமான வியூஸ் வருது. சும்மா